அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது தெரியுங்களா? அதாவது கிராமத்துலலாம் அந்த வெள்ளிக்கிழமை வார வழிபாடு நடக்குதுன்னா அதுக்கு ஞாயிற்றுக்கிழமையே ஒரு சின்ன கூட்டம் மாதிரி போட்டு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அரச மரத்து கடையில் உட்காந்து பேசுவாங்க பெரியவங்களாம். அது மாதிரி ஒரு நாள் பேசும்பொழுது அன்னைக்கு தலைப்பு என்ன வந்துச்சுன்னா, கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறார், என்ன செய்யணும், எல்லா இடத்துல அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறார் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, பக்தி மார்க்கம் தான் அதுக்கு சிறந்த வழி அப்படிங்கிறார். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, சித்தர்கள் செய்கிறது மாதிரி நாமளும் ஆசைகள் எல்லாம் திறந்து சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் கடைபிடிச்சோம்னா நமக்கு கடவுளோட அருள் கிடைக்க போதுங்கிறார். ஆன்மீக வழி தான் இதற்கு சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். தியானம் யோகம் இதுதான் சிறந்ததுங்கிறாரு இன்னொருத்தர். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக இளைஞர்கள் ஒரு 4 பேர் போகிறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளவுலாம் பேசுறீங்களா, இன்றைக்கி திரைப்பட பாடல்கள்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற அப்படி திரைப்பட பாடல்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அப்படிங்கிறாங்க. அப்போ என்னாச்சு, கடவுள் ஏன் கல்லா போயிட்டாருன்னா மனுஷன் தான் அதுக்கு காரணம்ட்டார் இல்லைங்களா? அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ துன்பம் பாருங்க, இறைவன் இருக்கின்றானான்னு பாட்டு பாருங்க. அதே சமயத்தில் இன்னொரு பாட்டு என்ன வருது பாருங்க, இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை அவன் அன்பே நாம் பெரும் கருணை அப்படிங்கிறாங்க. அப்போ இறைவன் மீது எந்த அளவு அன்பு இருந்துச்சுன்னா அந்த அம்மா அப்படி பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல் என்ன பாருங்க, கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான் லல்லல்லல்லல்லா அப்படிங்கிறாங்க. ஆக இப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு உலகத்தோட வாழ்க்கை எப்படி இனிமையா தெரியுது, இன்னொரு மனுஷனுக்கு கொடுமையா தெரியுது. அப்போ பார்க்கும்பொழுது அவரவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதற்கு ஏற்ற அப்படின்னா கடவுள் அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க இல்லைங்களா? அப்போ கடவுள் எந்த வடிவத்தில் நமக்கு வருவார், எந்த வடிவத்தில் நமக்கு உதவி செய்வார், இதை பொறுத்து தாங்க இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கதை மூலமாக இதை விளக்கலாம் உங்களுக்கு. ஒரு பையன் வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்த புது சைக்கிளில் ஆசையாக ஓடிட்டு போகிறான் ரோட்டில். அப்போ அவங்க அம்மா போக வேணாண்டான்னு சொல்கிறாரு, கேட்காம ஓடிட்டு போயிட்டான். வேகமாக ஓடிட்டு போகும்பொழுது அந்த இடத்து வழியாக ஒரு வண்டி ஸ்கூட்டர் வருது, 2 வீலர் ஒன்று வருது. அது இந்த பக்கம் வர, இந்த பக்கம் ஒரு ஆட்டோ வரப்ப இவன் கீழே விழுந்தாரான். கீழே விழுவுறப்ப ஆட்டோ கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியாமல் அவன் கீழே விழுந்தப்ப இந்த பக்கம் ஆட்டோ வர அவன் பக்கத்தில் ஏறிட்டு அவன் தலையில் அடிபட்டு மயக்கம் மட்டும் விழுந்தாரான். தலையிலேருந்து ரத்தமாக கொட்டிகிட்டு இருக்கு. உடனே அங்கே கும்பலே கூடி போச்சு, ஐயோ ஐயோ அப்படின்னு எல்லாரும் புலம்புறாங்க. தண்ணி கொண்டு வாங்களே, அவன் முகத்தில் தெளிங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்களே தவிர அவனுக்கான ஆயத்தம் எதுவுமே நடக்கல. அப்போ அங்கே ஒரு அம்மா வருது, ஐயோ 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 இப்படி பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவனை மடியில் தூக்கி போட்டு கதறாங்க. கதறும்பொழுது அப்பா அவங்க அம்மா வந்துட்டாங்க, இனி எல்லாம் சரியாயிரும், எப்படியோ பழக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. உடனே ஒரு ஆட்டோ கூப்பிட்றாங்க. இல்லை ஒருத்தர் 108 ஃபோன் பண்ணுறாரு. உடனே இவனை வந்து வண்டியில் ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாரு, பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, அம்மா பதட்டப்படாதீங்க, நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரைங்களை உடனே வாங்கிட்டு வாங்க, காப்பாற்றிடலாமா, பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு சீட் எடுத்து மருந்து மாத்திரையில் எழுதி அந்த அம்மாட்ட கொடுத்து அனுப்புறாரு. அந்த அம்மாவும் அவசரமாக ஓடி போய் பக்கத்தில் இருக்க மருந்து கடையில் கொடுக்குறாங்க. அவர் அந்த மருந்து கடையில் இருக்கிறவர் அதில் இருக்க மருந்து மாத்திரைலாம் எடுத்து வச்சுட்டு, அம்மா இவ்வளவாச்சு அப்படின்றாரு. இவ்வளவா அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிது. ஏம்மா பணம் கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து மாத்திரை எடுத்து உள்ளே வைக்க போகிறாரு. ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஐயா, அவசரத்தில் பணம் எடுக்காமல் வந்துட்டேன் ஐயா, இந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காதில் இருக்க தோட்டை கழட்டி கொடுக்குது. ஒரு பவுன் ஐயா, இதை வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை கொடுங்க, பத்தாதா அப்படின்னு அவர் இது தங்கமா பித்தளையான்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு, கவரிங்கான்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஐயா எந்த வளையல் வேணாலும் வச்சுக்கோங்க ஐயா, நான் சாயந்தரம் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போயார் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. என்ன நினச்சாரோ பெத்த மனசு பதறுது அப்படின்னு மனசில் நினச்சவர் எடுத்துகிட்டு போங்கம்மான்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட நர்ஸுகிட்ட இதை கொடுத்த உடனே அவங்க சிகிச்சையெல்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கு, அம்மா உங்கள் பையன் பொழைச்சிக்கிட்டாம்மா, கவலைப்படாதீங்க, போய் அமைதியாக உட்காருங்கம்மா கொஞ்ச நேரம்னு சொல்கிறாரு டாக்டர். அது வரைக்கும் பதட்டத்தோடு இருந்த அந்த தாய் அமைதியாக போய் ஓரமாக அப்போ தான் உட்காடுறாங்க. இந்த மருந்து கடைக்காரர் என்ன நினச்சாரோ தெரியல, பாவம் அப்படி பதறிட்டு ஓடினாங்களே அந்த அம்மா, அந்த பையன் எப்படி தான் இருக்கிறானோ தெரியல, ஒரு எட்டு போய் தான் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு நினச்சிட்டு அவர் வராரா. வந்தவுடனே இந்த அம்மா அப்படி ஓரமாக உட்காந்துக்க பார்த்துட்டு, அம்மா எப்படிமா இருக்கிறான் உங்கள் பையன் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா உங்கள் புண்ணியத்தில் பொழைச்சிக்கிட்டா ஐயா, உங்களுக்கு தான் ஐயா கோடி புண்ணியா, நீங்கள் கொடுத்த மருந்து மாத்திரையில தான் ஐயா புள்ள பொழைச்சிக்கிட்டான் அப்படிங்குது. அம்மா பையனை பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அவரை மருந்து கடைக்காரரை கூட்டிகிட்டு போனது. அந்த மருந்து கடைக்காரர் அந்த பையனை பார்த்தாரு, என்ன நினச்சாரு எது நினச்சாரு தெரியல, உடனே மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு.
எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல அப்படின்னு. உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து தெளிச்சுட்டு அவரை எழுப்பிடுறாங்க. அவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திவிட்டு எழுந்திருக்கிறாரு. அவர் கதறி அழுகுறாரு, அம்மா எப்படிம்மா இவன் இங்கே வந்தான், எப்படிம்மா இங்கே வந்தான், ஏப்பா அம்மா அவன் என் பையம்மா எப்படிம்மா இங்கே வந்தான் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா ரோட்டோட அடிபட்டு கிடந்தா ஐயா, மண்டையிலேருந்து ரத்தமாக ஊத்துச்சு, தாயுள்ள தாங்கலையா, அதனால தூக்கிட்டு வந்தையா, இப்போ காப்பாற்றியாச்சியா, நிம்மதியாக ஆயிட்டையா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ரோட்டோட நான் இட்லி கடை போட்டிருக்கிறவையா, அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்தையா, வேற ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படியா அம்மா, உங்களுக்கு கோடான கோடி நன்றியம்மா, நல்ல கடவுளாக வந்து என் பிள்ளையை காப்பாற்றினீங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட காலில் விழுந்து கதறாரு. அந்த மறுத்து கிடக்காரு. பார்த்தீங்களா, இப்போ கடவுள் வந்தாரா வரலீங்களா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அரச மரத்துக்கடியில் உட்காந்துருக்கவங்க கேட்குறாங்க. உடனே வந்தார் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. எந்த வடிவத்தில்ங்க வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தாய் வடிவத்தில் தாங்க வந்தார். அவங்க என்ன பெத்த தாய்களா அப்படின்னு கேட்குறாங்க. பெத்த தாயெல்லாம் இல்லைங்க, தாய் உள்ளம் கொண்டவங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இதுலேருந்து என்னங்க தெரியுது? ஆழ்வார் பாசுரத்தில் ஒரு வரி வரும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். ஆக பெற்ற தாயால் செய்ய முடியாதது கூட கடவுள் வடிவத்தில் வந்து கடவுள் செய்வார், அந்த தாய் வடிவத்தில் வந்து கூட கடவுள் செய்வார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லைங்களா? ஆக கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். புரியுதுங்களா? எப்பவும் கடவுள் நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.